நாம் இறைவனை அடைவதற்கு பொன்னோ பொருளோ தேவையில்லை, எளிமையான பக்தியே போதும் என்று சிவபெருமானே வந்து நமக்கு உணர்த்தியுள்ளார். 63 நாயன்மார்கள் ஒருத்தரான பூசலாறு நாயனார் மனசுலேயே இவர் வந்து கோயில் கட்ட ஆரம்பித்தார். இப்போ இந்த கோயில் உருவாகினதை வந்து சிந்தித்து செயல்பட்டது பூரா ஒரு நாள் 2 நாள் இல்லை. நம்ம சாதாரணமாக கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அவ்வளவு நாட்களும் நேரங்களும் அவர் மனதளவில் எடுத்துக்கிட்டார். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் நாளை குறிச்சிட்டார். சிவபெருமானின் திருவிளையாடல் ஆரம்பமாகுது. காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னர், மன்னர் பூசலாறு நாயனார் மாதிரியே ஒரு பொன் பொருள் வைரம் வைடூரியம் கொண்டு கோயிலை கட்டுறாரு. அவரும் ஒரு அசரீதி வருது, நீ கும்பாபிஷேக தேதியை வந்து மாற்றிக்கப்பா, பூசலாறு நாயனார் கட்டின கோயிலுக்கு தான் நான் முதல்ல போகிறேன், நான் வந்து கோயில் மனசாலேயே கட்டினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சாஷ்டாங்கமாக அந்த பூசலாறு நாயனார் காலிலே விழுந்துடுறாரு. பூசலார் நினைத்தபடியே அதே கற்கோயில், அவர் கட்டினது வந்து கற்கோயிலை இவரே கட்டி வச்சிடுறாரு. கட்டி வச்சுட்டு அந்த சிவனுக்கு பேர் இருதாலீஸ்வரர் அப்படின்னு பெயரையும் சூட்டிடுறாரு. இருதய சம்பந்தமான நோய் வந்தால் அந்த இருதாலீஸ்வரர் சிவனை வணங்குங்க அப்படிங்கிறது தத்துவமும் நமக்கு புரியுது. ஓம் நம சிவாய. என் ஆன்மீக சொந்தங்களே வணக்கம். உங்களின் ஒருவரான நான் ரமா ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நாம் 63 நாயன்மார்கள் ஒருத்தரான பூசலார் நாயனாரின் பக்தியுடன் கலந்த எளிமையை பற்றி நாம் பார்க்கலாம். பூசலார் நாயனார் எங்கே இருந்தாருன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்றவூர் என்ற ஊரில் அவர் பிறந்து வளர்கிறாரு. இயற்கையாகவே அவருக்கு சிவபெருமானின் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். பக்தி மட்டும் இல்லை, அவருக்கு வந்து கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவர். சிவபக்தியோடு இருக்கிற எப்படி இருப்பார், எளிமையான தோற்றத்தெல்லாம் இருப்பார். எப்பொழுதுமே சிவனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது யாரும் அவரை வந்து அவ்வளோதான் வந்து சட்டை பண்ண மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவருடைய கோலத்தை பார்த்து அவரை பற்றி பெரிய சிந்தனை இல்லாமல் போயிட்டுருப்பாங்க மக்கள்லாம். இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார், யார்கிட்ட போய் பொருள் உதவி பண உதவி கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க. இவர் என்ன பண்ணார், யாரையுமே எதுவும் கேட்கல, மனசுலேயே இவர் வந்து கோயில் கட்ட ஆரம்பித்தார். ஆனால் கோயில் கட்டுறதுக்கு அவருக்கு என்னென்னா அவரோட ஞானம் வந்து இதில் பெரிய உதவியாக இருந்தது. இதயத்திலே கோயில் கட்டுறதுக்கு, ஒரு கோயில் கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதேமாரி ஞானத்தின் மூலமாக பக்தியின் மூலமாக இவர் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம கோயில் கட்டுறதுக்கு என்னென்ன வேணும், நமக்கு முதல்ல வந்து கட்டட பிளான் வேணும். அந்த கட்டட பிளானையும் அவருடைய இதயத்தில், அவருடைய ஞானத்தில், அவருடைய பக்தியில் அதை உருவாக்குறது. முதல்ல என்ன பண்ணுறாரு, கட்டட பிளானை உருவாக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அஸ்திவாரம் தோன்றுறாரு. அஸ்திவாரம் தோண்டின பிறகு என்ன யோசிக்கிறாரு, வாஸ்து பிரகம் எவ்வளவு சுவர்கள் எவ்வளவு அடி வேணும், எந்த பக்கம் உள் சுற்றளவு எவ்வளவு வேணும், எந்த இடத்துல என்ன அமைக்கணும், எல்லாத்தையுமே யோசிக்கிறார். உண்மையிலே ஒரு பொருள் இல்லைனாலும் ஞானத்தின்படி பக்தியின்படி அவருடைய கோயில் அவருடைய மனதில் எழுப்புகிறது. பிளான் போட்டார், அஸ்திவாரம் எடுத்தாச்சு, அதற்குள்ளே எஸ்டிமேட் போடுறாரு. கல் எவ்வளவு வேணும், சிமெண்ட் எவ்வளவு வேணும், மணல் எவ்வளவு வேணும், வாஸ்து பிரகாரம் எவ்வளவு ஹைட்டு இருக்கணும், புட்கூடு எவ்வளவு இருக்கணும், எல்லாத்தையுமே ஞானத்தின் மூலம் பக்தியின் மூலம் அறிஞ்சு முறைப்படி அது செய்கிறாரு. செஞ்சோன்னே கட்டடம் மேலே வந்துடுது. அடுத்தது என்ன, வர்ணங்கள் பூசணும், சுண்ணம் மடைக்கணும், சிற்பங்கள் செதுக்கணும். சிற்பத்துக்கு ஸ்தபதியை கூப்பிடுறோம். ஆனால் இது எல்லாமே அவர் ஞானத்தின் பக்தியால் அவர் ஒருவரே செஞ்சுட்டு இருக்கிறாரு. வண்ணம் தீட்டினது மட்டும் இல்லை, அது எந்த பக்கத்தில் எந்த படங்கள் வரையணும், சிவபெருமான் பார்வதி, நான் நம்ம இப்போ நடைமுறையில் பார்க்குறோம்ல, கோயிலில் சிற்பங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, ஓவியம் எப்படி இருக்குது, அதையும் அவரே திட்டுறாரு. ஒரு கருவறையில் வாஸ்து பிரகாரம் ஸ்தபதி எப்படி நான் உருவாக்குவாரோ அந்த மாதிரி அவர் உருவாக்கி அழகான கருவறையும் அவரே உருவாக்குறாரு. மனதளவில் சிவன் சிலையை அமைக்கணும் இல்லையா, லிங்கம், பானம், பீடம் இதெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் அதையே அவரே நிர்ணயித்து அவரே சிற்பிகிட்ட சொல்லி செஞ்சிடுறாரு. செஞ்சு லிங்கத்தை வந்து கருவறைக்குள்ள பிரதிஷ்டையும் பண்ணிடுறாரு. மடப்பள்ளியும் அமைச்சிடுறாரு. அந்த பிளானில் மடப்பள்ளியில் இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கு என்ன வேணும், தூய்மையான தண்ணி வேணும். அதற்காக வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல குளம் வெட்டினா நல்லா இருக்கும்னு அதையும் செஞ்சிடுறாரு. வாஸ்து பிரகாரத்தில் நந்தவனமும் ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கடைசியில் என்ன இருக்குது, அவர்கிட்ட கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாள் குறிக்கணும். அவர் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் நாளை குறிச்சிட்டார்.
இப்போ இந்த கோயில் உருவாகினதை சிந்தித்து செயல்பட்டது பூரா ஒரு நாள் 2 நாள் இல்லை. எப்படின்னா, நம்ம சாதாரணமாக வெளிப்புற தோற்றத்தில் நம்ம கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எத்தனை பணியாளர்கள் ஆகும், அவ்வளவு நாட்களும் நேரங்களும் அவர் மனதளவில் எடுத்துக்கிட்டார். அப்படி எடுத்து பூர்த்தியான பிறகு அவர் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார். அதுக்கப்புறமா தான் சிவபெருமானின் திருவிளையாடல் ஆரம்பமாகுது. இப்போ ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னர், மாமன்னர், அவர் பேர் ராஜசிம்ம பல்லவன். அவர் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பூசலார் நாயனார் மாதிரியே ஒரு பொன், பொருள், வைரம், வைடூரியம் கொண்டு கைலாசநாதர் என்ற நாமத்துடன் கூடிய கோயிலை கட்டுறாரு. அவரும் கட்டி அவருக்கு திருப்பணிகள் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அவரும் அந்த சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாளும் குறிச்சிட்டார் அவர். இப்போ என்ன நடக்குதுன்னா, பூசலார் நாயனார் குறித்த நாள்லையே இவர் கும்பாபிஷேகத்துக்கு நாளை குறிச்சிடுறாரு. நிம்மதியாக போய் படுக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரும் மூச்சு விடுறாரு. படுத்தோன்னே என்னென்னா ஒரு அசரீதி வருது. நீ கும்பாபிஷேக தேதியை மாற்றிக்கப்பா, பூசலார் நாயனார் கட்டின கோயிலுக்கு தான் நான் முதல்ல போகிறேன், நான் முதல்ல அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வர்றேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? சிவபெருமான் மன்னரோட கனவுல சொல்கிறாரு. மன்னர் திடீர்னு எழுந்துச்சு பார்த்தா எதுவுமே தெரியல, குரல் மட்டும்தான் ஒழிச்சிருக்கு. ஆனால் மன்னர்கள் என்னென்னா எதா இருந்தாலுமே ஒரு தெய்வ வாக்காக எடுத்துருவாங்க. உடனே என்ன பண்ணுறாரு? பணியாளர்களை கூப்பிடுறாரு. திருநின்றவூர் எங்கே இருக்குது, நாம் அங்கே போகணும், அங்கே கோயில் கட்டுறாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு குதிரையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்புல. அப்புறம் ஊருக்குள்ளே போகிறாரு. பார்த்தா ஒரே திகைப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் கட்டுறானா மாவிளை தோரணம், வாழைமலை தோரணம் எல்லாமே இருக்கணும்ல. ஒரு அமைப்பு எதுவுமே இல்லை. அந்த ஊரே அமைதியாக இருக்குது. அது அங்கே அக்ரகாரத்தில் விசாரிக்கிறாரு. ஏம்மா இங்கே பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கோயில் கட்டியிருக்கிறாராமல்ல, அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. மக்கள்லாம் ரொம்ப திகைப்பாக இருக்கிறாங்க, வியப்பாக பார்க்குறாங்க இவரை. என்னடா இப்படி ஒன்று கோயில் இங்கே எதுவுமே இல்லையே, இவர் இப்படி கேட்குறாரு நம்மளையே, என்னடா எங்களுக்கு அந்த கோயில் கட்டினது அதெல்லாம் ஒன்றும் தெரியலிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கோயிலில் தான் இந்த பூசலார் நாயனார் உட்காந்துருப்பார், நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவர் என்னடா கோயிலுக்கான கும்பாபிஷேகத்துக்குள்ளே எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, கட்டலனும் மக்கள் சொல்கிறாங்க. மேலே வியப்படைகிறார் இவர். நம்ம சிவபெருமான் நமக்கு ஒன்று இப்படி ஒன்று கொடுத்துருக்கிறாரு நமக்குன்ட்டு அங்கே போனால் அவர் எளிமையான வடிவத்தோட உட்காந்துருக்கிறார் கோயிலில். எப்போதுமே அவருக்கு ஆழ்ந்த தியானம், ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த ஞானத்திலேயே தான் இருப்பார். அது பற்றட்டு இருன்னு எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பார் அவர். மன்னர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்மளை எதுக்கு மன்னர் பார்க்க வர்றாரு, ஏன் அப்படின்னு ஒரு திகைப்படைஞ்சு எழுந்து நிற்கிறது. எழுந்து நின்னோடனே, நீங்கள் கட்டின கோயில் இன்னைக்கு கும்பாபிஷேகம்ட்டு சிவபெருமான் எனக்கு சொன்னார், முதல்ல நான் அங்கே தான் வந்துட்டு அப்புறமா வந்துறேன் அப்படின்னு. எங்கே கட்டியிருக்கீங்க கோயிலுன்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப வியப்படைஞ்சிட்டாரு. அப்போ தான் அவர் இந்த மாதிரி நான் ஏழ்மையாக இருக்கிறவன், பொருள் ஈட்ட முடியாது, அதனால் ஆகம விதிப்படி நான் கோயில் மனசாலேயே கட்டினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் மன்னனுக்கு இதில் என்ன மன்னனுடைய அழகு, என்ன பணிவுங்கிறத தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு? சாஷ்டாங்கமாக அந்த பூசலார் நாயனார் காலிலே விழுந்துடுறாரு. ஆகா, நீ உன்னுடைய பக்திக்கும் ஞானத்துக்கும் தான் இறைவன் முதலிடம் கொடுத்து உன்னை பார்க்கணும். சிவனை பார்க்குறனோ இல்லையோ, உன்னை போய் பார், அவர் எளிமையான பக்தியை பார், அவன் எப்படி இருக்காங்கிறத தான் எனக்கு உணர்த்திருக்கிறாருன்னு சொல்லி காலிலே விழுந்துடுறான். அந்த காலத்து மன்னர்கள் எப்படி அரசாட்சி புரிஞ்சிருக்கிறான்? எளிமை, வலிமை, பக்தி, இதில் தான் அவங்க அரசாட்சி பிடிக்கிறது. அவருடைய சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணதுலேருந்து நமக்கு அந்த மன்னரோட உயர்ந்த குணமும் நமக்கு புரியுது. சிவனடியார்களை எப்படி நாம் மதிக்க வேண்டும், பொருள் இருந்தாலும் சரி அருள் இருந்தால் போதும் அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் அவர் சாஷ்டாங்கம் உணர்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? ரொம்ப வியப்பு அவருக்கு. இப்படிப்பட்ட சிவபக்தி இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரு, அவரை போய் நீ பாரு அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த ஒரு திருவிளையாடலை எனக்கு கொடுத்துருக்கிறாரு கடவுள் அப்படின்னு அவர் நினைச்சு, அதே இடத்துல பூசலார் நினைத்தபடியே அதே கற்கோயில் அவர் கட்டினது கற்கோயிலை இவரே கட்டி வச்சிடுறாரு. கட்டி வச்சுட்டு அந்த சிவனுக்கு பேர் இருத்தாலீஸ்வரர் அப்படின்னு பெயரையும் சூட்டிடுறாரு. இருதய சம்பந்தமான நோய் வந்தால் அந்த இருதாலீஸ்வரர் சிவனை வணங்குங்க அப்படிங்கிறது தத்துவமும் நமக்கு புரியுது. ஆனால் அந்த மன்னர் செஞ்ச இன்னொரு பெரிய காரியம், பூசலார் நாயனாரோடைய சிலையும் பக்கத்துலேயே பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. பிறகு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கிறாரு. அப்படிங்கிறது இந்த பூசலார் நாயனாரின் வரலாறு. இப்போ இந்த நாயன்மார்கள் எப்படிப்பட்ட பக்தியை கொடுத்தாங்க, எப்படி ஞானத்தை எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, மன்னர் எப்படி அவரை மதித்து
அவருக்காகவே இன்னொரு கோயிலும் கட்டினார் என்பதுதான் இந்த பூசலார் நாயனாருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்று சிவபெருமான் திருவிளையாடல் மன்னரின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் இறைவனை அடைவதற்கு பொன்னோ பொருளோ தேவையில்லை, எளிமையான பக்தியே போதும் என்று சிவபெருமானே வந்து நமக்கு உணர்த்தியுள்ளார். ஓம் நம சிவாய.